எண்ணங்களை மேம்படுத்துங்கள். அத்தியாயம் 35. மிகவும் இருண்டு விடுகின்ற போது. உலகின் மிகப்பெரிய சரித்திர ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர். நாகரீகத்தின் ஆரம்பத்திலிருந்து வரலாற்றை படித்து பதிவு செய்வதற்காக வாழ்நாளை அர்ப்பணித்தவர். அவரிடம் வரலாற்று சம்பவங்களை நீங்கள் படித்ததிலிருந்து தெரிந்து கொண்ட முக்கிய விஷயம் என்ன என்று கேட்டபோது அவர் பதில் சொன்னார். மிகவும் இருண்டு விடுகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. அவருடைய இந்த வாசகம் உதவக்கூடியதும் உற்சாகமூட்டக்கூடியதுமான மிகச் சிறந்த வாசகமாக நான் கருதுகிறேன். நீங்களும் என்னைப் போலவே இந்த வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய இருண்ட நேரங்களில் இந்த வாசகம் உங்களுக்கு மிகுந்த பலத்தை அளிக்கும். மிகவும் இருண்டு விடுகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. இதற்கு சான்றுகள் ஏராளம். அதை பட்டியல் போடுவது கூட சரியாக இருக்காது. ஆனாலும் அப்படியே விட்டுவிடவும் எனக்கு மனமில்லை. வரலாற்றில் 3 முக்கிய மனிதர்களின் வாழ்க்கையில் இருந்து எடுத்துக்காட்டுகளை கூறுவதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. பலரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருள் கவிழ்ந்தது. விளக்க முடியாத அதிசயமான நட்சத்திரங்களும் உதயமாயின. ஜான் ஸ்டூவர்ட் மில் பிற்காலத்தில் தத்துவ ஞானியாகவும் பொருளாதார நிபுணராகவும் விளங்கியவர். 1826 அதாவது அவருக்கு 20 வயதாக இருந்தபோது கடுமையான மூளை நோயினால் பாதிக்கப்பட்டார். இதன் விளைவாக அவருக்கு மிகுந்த மனச்சோர்வு ஏற்பட்டு பல மாதங்கள் தற்கொலை உணர்வுடன் வாழ்ந்தார். 1826 அம்மாதிரி நோயை குணப்படுத்த மருந்துகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மிக இருட்டான அந்த தருணத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசிக்கத் தொடங்கின. தன்னுடைய வாழ்க்கை அமைப்பை முற்றிலுமாக அவர் மாற்றி அமைத்து கொண்டார். தர்க்க ரீதியான சிந்தனை ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அவர் காலத்தின் மிக உன்னதமான தத்துவ ஞானியும் பொருளாதார நிபுணரும் என கருதப்பட்டவர்களில் ஒருவராக தன்னை ஆக்கிக் கொண்டார். இருள் அதிகமாகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் தத்துவ ஞானியும் மனோதத்துவ நிபுணரும் ஆவார். இளமை பருவத்தில் நோஞ்சானாக இருந்தார். மனம் தொடர்பான நோயின் அறிகுறியாக அவருடைய கண்களும் வயிறும் பாதிக்கப்பட்டன. அப்போது அவருக்கு வயது 23. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிகிச்சைக்காக படிப்பை நிறுத்திவிட்டு ஐரோப்பா சென்றார். ஆனாலும் மனம் சம்பந்தப்பட்ட அவருடைய நோய் மேலும் கடுமையாக ஆயிற்று. மிகுதியான மனச்சோர்வுக்கு ஆளாகி பல சந்தர்ப்பங்களில் தற்கொலை செய்து கொள்ளவும் எண்ணினார். அப்போது வில்லியம் ஜேம்ஸின் மிக இருண்ட அந்த காலகட்டத்தில் நட்சத்திரங்கள் வெளிவந்தன. குடல் நோய், மனம் சம்பந்தப்பட்ட நோய் ஆகியவற்றை கடந்து வரலாற்றின் மிகப்பெரிய சிந்தனையாளர்களுள் ஒருவராக மாற்றம் பெற்றார். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராகி எங்களை போன்ற பலருக்கும் வழிகாட்டுகின்றவரானார். இருள் அதிகமாகின்ற போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. டாக்டர் கார்ல் மென்னிங்கர் உலக புகழ்பெற்ற மனவியல் நிபுணர். அவர் தன்னுடைய நூலில் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி ஒரு தகவலை சொல்லுகிறார். ஆப்ரஹாம் லிங்கன் பல முறை மனம் தொடர்பான நோய்களுக்கு ஆளானவர் என்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் கூட அவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் மனநோய் கொண்டவராக இருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து திருமணத்திற்காக அனைவரும் காத்திருந்த நிலையில் மணமகனான அவர் மட்டும் வரவில்லை என்கின்ற நிகழ்ச்சியினை சுட்டிக்காட்டுகிறது. கடைசியாக அவரை தேடிய போது மிகவும் மனம் சோர்வுற்ற நிலையில் எங்கோ ஓர் இடத்தில் தனிமையில் இருந்தாராம். லிங்கனின் வாழ்க்கை பற்றி 3 ஆண்டுகள் ஆராய்ச்சிகள் செய்து அவருடைய வரலாற்றை எழுதிய டேல் கார்னிகி அவரை பற்றி சொல்லுகின்ற போது உடல் அளவிலும் மன அளவிலும் லிங்கன் மோசமாக நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்றும் அர்த்தமற்ற வாக்கியங்களை அடிக்கடி பேசிக்கொண்டிருப்பார் என்றும் சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக புலம்புவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்கொலை பற்றி லிங்கன் ஒரு கவிதை எழுதி அதை ஒரு பத்திரிகையில் வெளிவரச் செய்தாராம். பயந்து போன நண்பர்கள் எப்போதும் அவர் தன்னிடம் வைத்திருந்த கத்தியை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்களாம். ஆனாலும் ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இருள் கவிழ்ந்திருந்த போது அதிசயிக்கத்தக்க வகையில் நட்சத்திரங்கள் வெளிவந்தன. அந்த நட்சத்திரங்களை நீங்கள் இப்போதும் பார்க்க முடியும். அமெரிக்க கொடியின் நீல பகுதியில் அந்த நட்சத்திரங்கள் இப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன.
ஒரே தேசம் பிரிக்க முடியாதது, அனைவருக்கும் சுதந்திரமும் நீதியும் கிடைக்கும்படியாக. இந்த வாசகம் லிங்கனுடையது. இல்லினாய்ஸ் மாநிலத்தில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்ட் நகரில் லிங்கன் வாழ்ந்த பழைய வீடு இப்போதும் தேசிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. அந்த வீட்டிற்கு அருகாமையில் வசித்த ஒரு தாய் தன்னுடைய சிறிய மகளுடன் அந்த வீட்டை தாண்டி செல்லுகின்ற போது, அமெரிக்க ஜனாதிபதியாக லிங்கன் இருந்த காலத்தில் அவர் புரிந்த சாதனைகளையும் தேசத்திற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்துக் கொண்ட விதத்தினையும் மகளுக்கு சொன்னாள். ஒரு நாள் தாயும் மகளும் லிங்கனுடைய வீட்டை இரவில் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அது தேசிய சின்னமாக இருந்ததால் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து அந்த சிறுமி, அம்மா, அதோ பார், லிங்கன் விளக்குகளை அணைக்காமலே எரிய விட்டு விட்டார் என கூறினாள். மெய்தான், லிங்கன் விளக்குகளை எரிய விட்டுவிட்டுத்தான் போய்விட்டார். உலகம் முழுவதும் பிரகாசித்து வழிகாட்டும்படியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கான பாதை எல்லா இடங்களிலும் ஒளியுடன் திகழச் செய்து விட்டார். வரலாற்றின் வாக்குறுதியை லிங்கனின் வாழ்க்கை நிறைவேற்றிவிட்டது. இருள் அதிகமாகும் போது நட்சத்திரங்கள் வெளிவருகின்றன. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைந்தது. அடுத்து அத்தியாயம் 36, காரியத்தை செய்யுங்கள், சக்தி தானாக வரும். அடுத்த பதிவில். நன்றி, வணக்கம்.